வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு நான் சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது வந்து சிக்கன் 65 பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதில் தயிர் நம்ம சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தயிர் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நான் உப்பு சேர்த்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போது ஒரு 3/4 மணி நேரம் ஊறட்டும். இங்கே பாருங்கள், ஊறியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமா? நல்லா ஊறியிருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம அள்ளி மொத்தமாக கரண்டியில் போட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நமக்கு நல்லா வரும். சிக்கன் அந்த மசாலா உதிராமல் ஒட்டுக்காக போடும்போது அப்படியே கிச்சன் எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா போடும்போது நல்லாயிருக்கும். நம்ம போட்டுட்டுமே சிக்கனை உடனே நம்ம திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த மசாலா பூரா உதிராமல் இருக்கும். நம்ம போட்டுட்டு உடனே கரண்டியை போட்டு கிளறிட்டோம்னா அந்த மசாலா பூரா உதிர்ந்துடும். பாருங்கள், நல்லா போட்டாச்சு. இப்போ நல்லா சிக்கன்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ அது நல்லா எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பொரிச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.